நாங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கு தர மாட்டோம் எடப்பாடி சொல்லவே இல்லை. அமித்ஷா அப்படி சொல்லவில்லை. அவர் சொல்லாதது நீங்க விஞ்ஞானபூர்வமாக போய் கண்டுபிடிக்கிறீங்கன்னு அங்கிட்டு சுத்தி சுத்தி வராரே தவிர நாங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கு தர வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் தரமாட்டோம்னு ஒரு அறிவிப்பு மாதிரி ஏன் அன்னைக்கு ஒரு விடலை? புரியுதுங்களா? இந்த அவர் சொன்னார்ல கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் சொன்னமே தவிர கூட்டணி ஆட்சியில பங்கு அப்படின்லாம் சொல்லலையே அப்படின்னார்ல. சரி, இப்போ கூட நான் தெளிவுபடுத்துறேங்க. நாங்க பிஜேபின்னு இல்லை, நாங்கள் ஆட்சி அமைத்தால் தனியாகத்தான் ஆட்சி அமைப்போம், நாங்கள் தரமாட்டோம்ன்ற அந்த வார்த்தை வரல. ஆனால் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிட்டார். அமித்ஷா அப்படி சொன்னது தப்பு, அப்படி சொல்லவே இல்லை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றாருல. சரி, சொல்லி முடிச்சார். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கணும்? பிஜேபி கிட்ட இருந்து வரைக்கும் வந்திருக்கணும். நயினா நாகேந்திரன் நழுவுனார்னு சொல்றாங்க. நழுவல, அவர் இடத்துல அவர் தான் சொல்ல, அப்படிதான் சொல்ல முடியும். மேலிடம் முடிவு பண்ணும், அமித்ஷா முடிவு. ஏன்னா அவர் தான் தொடங்கினார், அவர் தான் பேச்சு நடத்தினார், அவர் தான் மிரட்டினார், உருட்டினார். அமித்ஷா தான் வாயை திறந்து சொல்லணும் என்ன நடந்துச்சுன்னு. அப்படி அவர் சொல்லாத வரைக்கும் இந்த குழப்பங்கள் தொடர்ந்துக்கிட்டார். இந்த குழப்பங்களுக்காக தான் நான் சொன்னேன், இயல்பான கூட்டணியாக இருந்தாலும் கூட தவறான நேரத்தில் அறிவிக்கப்பட்டது. அதாவது இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது, பேசி வச்சுக்கணும். டிசம்பரில் ஜனவரியில் அவுத்து விடணும். அப்படி இதை பற்றி விமர்சிக்கிறதுக்கு எதிர்கட்சிகளுக்கு நேரமே தரக்கூடாது, சொந்த கட்சியிலே குழப்பங்களுக்கு இடம் தரக்கூடாது. அப்படியே தேர்தல் ஜோர ஆரம்பிச்சிடும், நாமினேஷன் ஃபைல் பண்ணணும், பிரச்சாரத்துக்கு ஓடணும். இப்படி தான் எந்த தலைவர்களும் எந்த இயக்கமும் நடந்துட்டு இருக்காங்க கடந்த காலங்களில். அப்படி செய்ய தவறுனால தான் இத்தனை குழப்பங்களுக்கும் காரணம்.